மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. அப்புறம் நிஷா, இன்னைக்கு அரசியல் என்ன நியூஸ்? வழக்கம் போல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில வந்துட்டு நம்ம ரொம்ப நாளா ரொம்ப மாதங்களா வந்து மணிப்பூர் கலவரம் வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பத்தி நம்மளுமே வந்து அதை பத்தி அதிகமா பேசியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, மணிப்பூருக்கு ஏன் மோடி போகல, அங்க போய் பார்க்கணும், அதுக்கான தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லா கட்சிக்காரர்களுமே. ஸோ அந்த விதத்துல அங்க போசன்னா போல, ஆனா இவர் போயிட்டு கரீனா கபூரை போய் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்கட்சி தலைவர். என்ன விஷயம், மோடி கரீனா கபூரை பார்க்க போனாரா? ஆமா, பாலிவுட்டின் முன்னணி இயக்குனரும் நடிகருமான ராஜ் கபூருடைய 100வது பிறந்த நாள் வந்து ரொம்ப கோலாகலமா நடந்திருக்கு. இதுல வந்து சீஃப் கெஸ்டா வந்து போயிட்டு நம்ம பிரதமர் மோடி வந்து கலந்து கொண்டிருக்காரு. அங்க ரன்பீர் கபூர், அப்புறம் வந்து ஆலியா பட், அப்புறம் வந்து கரீனா கபூர், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சந்திச்சு என்ன பண்ணிருக்காங்க, மோடி கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க, உரையாடி இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து சமூக வலைதளம் பயங்கரமா வந்து வைரல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை குறித்து காங்கிரஸ் தலைவர்ல ஒருவரான பவன் கேரா அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, விமர்சிச்சு பேசியிருக்காரு. அதாவது மோடி கிட்ட வந்து நாங்க மணிப்பூர் அப்படின்னு சொன்னதை அவர் காதுல கரீனா கபூர் அப்படின்னு விழுந்துதா என்னன்னு தெரியல. கரீனா கபூர் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, பார்த்து அவங்கள வந்து விசாரிச்சிருக்காரு. இது என்ன ஒரு விஷயம், நாங்க மணிப்பூர் போங்க அப்படின்னு சொன்னா இவரு கரீனா கபூரை பாக்குறதுக்கு போயிருக்காரு. மணிப்பூர்ல வந்து மைத்தே இனத்துக்கும் குக்கி இனத்துக்கும் 2 பேர் இனத்துக்கான ஒரு போராட்டங்கள் வன்முறையா வெடிச்சு கிட்டத்தட்ட வந்து 200 பேர் என்ன பண்ணிருக்காங்க, இறந்திருக்காங்க. கடந்த 1 வருடம் காலமாக இந்த போராட்டங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு, வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த வன்முறை இன்னும் தீவிரம் அடைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இது நாடுல ஒரு மாநிலத்துல இந்த அளவுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது பிரதமர் மோடி அதுல தலையிட்டு ஒரு தீர்வு காணாம 1 வருடம் காலமா வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இதை குறித்து வந்து நாடாளுமன்றத்துல பேசினாலும் நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்க, நீங்க நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு நீங்க வந்து அலோ பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் நீங்க போயிட்டு அந்த மக்களை போய் பாருங்க, அந்த மாநிலத்துல சட்ட ஒழுங்கு என்ன அப்படின்னு பாருங்க. உள்துறை அமைச்சருக்கும் இதுக்கு பொறுப்புகள் உண்டு. அவரும் வந்து செவி சாய்க்காம வந்து கடந்த 1 வருட காலமா வந்து இதை வந்து தன்னுடைய மேற்பார்வையில் எடுத்துக்கொள்ளாம, இதை வந்து ஒரு சீரியஸ்னஸ் எடுத்துக்கொள்ளாம இந்த அளவுக்கு வந்து ஃப்ரீடமா பொது நிகழ்ச்சியில போய் கலந்துட்டு, அடுத்தவங்களுடைய பர்சனல் நிகழ்ச்சியில போய் கலந்துட்டு, நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அதுல வந்து இவங்க வந்து செவி சாய்க்காம, அதுல வந்து இவங்க வந்து பிரச்சனையை தீர்வு காணாம, சட்ட ஒழுங்க சரி செய்யாம போய் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுலாம் வந்து ஒரு விதத்துல நியாயமா அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. காங்கிரஸ் கட்சியும் இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கடுமையா வந்து விமர்சிச்சிருக்காங்க. நம்ம நாட்டுல ஒரு அங்கமா இருக்கிற மாநிலத்துல இப்படிப்பட்ட இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இறந்திருக்காங்க, வன்முறையெல்லாம் இறந்திருக்காங்க. ஒரு மாநிலத்திலேயே 2 இனங்கள் அழிந்து அங்க வந்து மாநிலமே இல்லாத போற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த நிலைமையிலும் அந்த மாநிலத்தோட முதல்வரும் நம்மளுடைய நாட்டு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் யாருமே வந்து செவிசாய்க்காம இந்த பிரச்சனையை வந்து தீர்வு காணாம இப்படியே வன்முறைகள் போயிருந்தா ஒரு என்னதான் ஒரு அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு மோடி அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பதில் கொடுக்க போறாரு அப்படின்றது ரொம்ப நீண்ட காலமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னமும் அங்க வந்து வன்முறைகள் வந்து வலுவடைந்துதான் இருக்குது கண்டி, வன்முறைகள் தீர்ந்த பாடு இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா. அதாவது இவ்வளவு பெரிய கலவரம் வெடிச்சது ஒரு பக்கம், அதுல வந்து முக்கியமா நிறைய பேர் இறந்திருக்காங்க. 3 பெண்கள் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அப்படியுமே ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ எதுக்குமே செவி சாய்க்காத நம்மளோட பிரதமர் வந்துட்டு ஒரு தனியார் நிகழ்ச்சியில போயிட்டு கலந்துக்கிறாரு அப்படின்றது வந்து உண்மையிலே வந்து நம்ம வந்து வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ அது என்ன ஏதுன்றது நமக்கு இதுக்கப்புறம் அதை பத்தின நிறைய விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஸோ மோடி அண்ட் பாஜக அரசு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம திமுகவாலையும் திமுகவை சார்ந்தவங்களாலையும் மட்டும்தான் முடியும். முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் விமர்சனம் பண்றதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி வந்து மாசா வந்து பேசுவார் ஒவ்வொருத்தரை பத்தியும். அந்த வகையில இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப புகஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்குமே ஏதோ ஒரு பதிலடி கொடுத்து எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அது என்ன விஷயம்? ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை வந்து விவகாரம் வந்து அமைச்சரவையில வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இது வந்து கூடிய விரைவில் வந்து சட்டத்தை வந்து ஏற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அமைச்சரவையில வந்து கடந்த
கடந்த வருடத்திலேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த விவகாரத்தை கொண்டு வரும்போது இதுல சட்ட சிக்கல் நிறைய இருக்கு, ஏன்னா இதுல வந்து நிறைய குளறுபடிகள் நடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால வந்து இதை வந்து ஆய்வு கூட்டத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஆய்வு குழு அமைச்சு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சிங் அவரு தலைமையில ஆய்வு குழுவெல்லாம் இது பண்ணி அவங்க மெம்பர்ஷிப் எல்லாம் போட்டு அதை வந்து என்ன பண்ணாங்க ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆய்வுக்கு எடுத்துட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க ஆய்வு சமர்ச்சிட்டாங்க. சமர்ச்சிட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே இந்த சட்டத்தை முன்வடிவு கொண்டு வர்றதுக்கு அமைச்சரவையில ஒப்புதல் கிடைக்கும். அமைச்சரவை இப்ப ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இப்ப ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா இந்த விவகாரம் வந்து என்ன பண்ணணும் நாடாளுமன்றத்துல நிறைவேற்றிட்டாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது வரும். இது எதை முன் வச்சு போதுன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து முன் வச்சுதான் போயிருக்கு. 2029 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்பொழுது அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற மாநிலங்கள் எல்லாமே ஆட்சியில இருந்ததுன்னா அப்ப கலைக்கப்படும். எல்லா ஆட்சியும் கலைக்கப்பட்டு ஒரே நேரத்துல நாடாளுமன்ற எலெக்ஷனும் நடக்கும், சட்டமன்ற எலெக்ஷனும் நடக்கும். இதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது ஒரு முன்வடி வந்து என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 2029 திமுக ஆட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திமுக 26 வந்து என்ன பண்ணுவோம் எலெக்ஷன் நடக்குது, நம்மளுக்கு சட்டசபை எலெக்ஷன். சட்டசபை எலெக்ஷன் நடந்துட்டு ஒரு 3 வருட ஆட்சி காலம் நம்மளுக்கு இருக்கும். மீதி 2 வருட ஆட்சி காலம் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குன்னா அதை என்ன பண்ணுவாங்க கழிச்சிருவாங்க. 2029 நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்கும், சட்டமன்ற எலெக்ஷன் நடக்கும். இதுதான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலோட முன்வடிவு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல நிறைய வந்து குளறுபடிகள் இருக்கு, சட்ட சிக்கல் இருக்கு அப்படின்றதான் கண்முன்ன வந்து என்ன பண்றாங்க எடுத்து காமிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஆளுநர் இருந்தும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டுல ஆளுநர் இருப்பாங்க. நம்ம இந்த சட்டமன்றத்துல வந்து எதனா சட்டப்பேரவையில வந்து என்ன பண்ணாங்கன்னா சட்டங்கள் ஏற்றாங்க, மசோதா நிறுத்துறாங்கன்னா அது ஆளுநர் போட ஒப்புதலோட வரும். ஆனா ஆளுநருக்கு பவர் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா ஆளுநருக்கு முழு பவர் கொடுக்கும். அப்போ மத்திய அரசு என்ன பண்ணும்னா ஆளுநரை நியமிச்சு அங்க ஆளுநரை ஆள்றதுக்கு ஒரு சட்டத்தை முன்வடிவு கொண்டுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். சோ இதுல வந்து நம்முடைய மாநில உரிமைகள்லாம் நிறைய பறிக்கப்படும். அதே மாதிரி எல்லா மாநிலத்தோட எல்லா கண்ட்ரோலும் வந்து ஒன்றிய அரசு கிட்ட போயிடும். சோ ஒன்றிய அரசு ஒண்ணு நினைச்சதுன்னா அங்க ஆட்சி வந்து என்ன பண்ணா டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஆளுநர் ஆட்சி அங்க கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம திமுக ஆட்சி வந்து ஒன்றிய அரசுக்கு பிடிக்கல, முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே என்ன பண்ணலாம் இங்க திமுக ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஆளுநர் ஆட்சி அவங்க கொண்டு வரலாம், ஈஸியா கொண்டு வரலாம். இப்ப ஆனா கொண்டு வர முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தின பிறகு அங்க ஈஸியா கொண்டு வரலாம். சோ இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. மாநிலத்தோட உரிமைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட போயிடும். அப்போ இங்க மாநில அரசு டம்மியா தான் இருக்கும். சோ இந்த விவகாரத்தெல்லாம் கருத்துல வச்சுதான் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் வந்து என்ன பண்ணாரு கடுமையா வந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு. இன்னும் விமர்சிக்கிறாரு. சோ உதயநிதி ஸ்டாலினும் என்ன சொல்றாருன்னு நம்முடைய நாட்டினுடைய பன்முகத்தன்மை வந்து சிதைக்கிறது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். சோ இதை வந்து உறுதியா வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து நிறைவேற்றவே இருக்க கூடாது. ஏன்னா பாஜக என்ன அப்படின்னு நினைக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருடைய கண்ட்ரோலும் வந்து நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இப்ப இங்க ஈஸியா கூட என்ன பண்ணலாம். இப்போ நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அந்த தேர்தல் ஆணையத்து மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, வாக்கு பெட்டி மேல வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணா உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே தலைமையில சிவசேனா கட்சி எம்எல்ஏ தான் வந்து அப்படின்னா வின் பண்ணிருக்கணும். ஆனா பாஜக எம்எல்ஏ வின் பண்ணிருக்காரு. சோ இதே வந்து பெரிய ஒரு அந்த பஞ்சாயத்து தலைவர்களா கூடி இதை வந்து திருப்பி வந்து ரீ எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. சோ காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா மகாராஷ்டிரால வந்து ஒரு குளறுபடி நடந்திருக்கு, ஹேக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த விவகாரத்துல யோசிச்சு பார்க்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது பாஜக நினைக்கிற மாநிலங்கள்ல உங்களால ஆட்சி. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து பாஜகவே காலுன்ற முடியலங்க, பாஜக மலரவே மலராதுன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது ஈஸியா ஹேக் பண்ணி அங்க வாக்கு பெட்டிகளை வந்து கைப்பற்றி அங்க என்ன பண்ண முடியும், பாஜக ஈஸியா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு சில குளறுபடிகள்லாம் இருக்குது. அதனால வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் வந்து என்ன பண்றாங்க தொடர்ந்து அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனாலும் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருச்சு. கூடிய விரைவில் இத சட்ட முன்வடிவா நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னா 2029 நிச்சயமா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதுல ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம வந்துருவோம். ஆனா இது பெரிய போராட்டம் வெடிக்குமா இல்ல பாஜக அரசு இதை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருவாங்களா என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். கண்டிப்பா ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுதா இல்லாட்டி எப்பவுமே இருக்கிற ப்ராசஸை இப்ப போக போகுதா அப்படின்றதுதான்
தான் அதாவது நமக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோடி அரசு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. தலைகீழா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்த நாட்டையே அந்த அளவுக்கு அவங்க எல்லா முன்னேற்பாடுகளும் எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரே தடையா இருக்கிறது பாத்தீங்கன்னா, அதுவும் ஸ்ட்ராங்கான ஒரு தடை அவங்களுக்கு அப்படின்னா அது வந்து நம்ம தான், தமிழ்நாடு அரசு தான். பட் நம்ம வந்து இது எல்லாத்துலயும் வந்து எப்படி ஜெயிச்சு வரப்போறோங்கன்றது தான் ஒரு பெரிய முக்கியமான விஷயமே. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சங்கிகள்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு சீமான் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். சங்கிகள்னா என்னங்க? நண்பன், தோழன், இதுதான் சக தோழர்கள் தான் சங்கிகள்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பாஜகல இருந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப சீமான் கட்சியில இருக்கிறவங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். என்ன, எதுக்காக? மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் இவர் தான் வந்து என்ன பண்ணிருக்காரு, எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு. ம். ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா கடந்த நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ம். நம்ம சீமானும் ரஜினிகாந்தும் மீட் மீட்டிங் பண்ணாங்க. பண்ணாங்க. ஆமா. 2.5 மணி நேரம் கிட்ட என்ன பண்ணாங்க, ம். மீட் பண்ணியிருந்தாங்க. ம். இத குறித்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய விமர்சனங்கள் வந்து முன் முன் வச்சாங்க. வச்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுனாங்க. ஒருவேளை இவர் வந்து விஜய் கட்சிய எதிர்ப்பு தெரிவிச்சு ரஜினி கூட கூட்டணி வச்சு ம். 2026 வந்து எலெக்ஷன் களம் காணலாம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் வந்து என்ன ம். பண்ணாங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை வந்து ஆமா. முன்வைத்தாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, இல்லங்க இவர் பாஜகவோட பி டீம் அப்படின்றத ரஜினியோட சந்திப்புனால வெளிப்படுத்துறாரு ம். அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, சீமான் அவர்கள் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் அப்படின்னு ம். பேசினவர் திடீர்னு போய் சங்கியான ரஜினிகாந்தை போய் சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கூட நிறைய ம். பேர் சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து என்ன பண்ணாரு, சங்கின்னு எதுக்குங்க சொல்றீங்க? சங்கின்னா என்ன தெரியுமா? சக தோழன், உயிர் தோழன். இவர்தான் வந்து என்ன பண்ணா சங்கி. நீங்க என்ன சங்கின்னு சொல்லிக்கிறீங்களா? சங்கின்னு சொன்னா நான் உங்களுக்கு தோழன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரு சொல்ல, இது பேசும் பொருளாவே இருந்தது. பாஜகவை எதிர்க்கிற, சனாதனத்தை எதிர்க்கிற, சங்கிகளை எதிர்க்கிற நிறைய கட்சிகள், அமைப்புகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சீமான் சொன்னதை வந்து என்ன பண்ணாங்க, விமர்சனம் செஞ்சாங்க. என்னப்பா இவரு தமிழர் பாதுகாப்பு தலைவர் பிரபாகரனை முன்வைத்து அரசியல் வைக்கிறாரு, தமிழ் தேசியம் சொல்றாரு, இவரு போயிட்டு சங்கினா சக தோழன் சொல்றாரு, சப்போர்ட் பண்றாரு, என்ன அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருந்தது. நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே என்னன்னா ஒரு குழப்பங்கள்லாம் இருந்தது நிர்வாகிகள் மத்தியில. சோ அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா விலகி போனாங்க. சீமானுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் விலகி போயிருந்தாங்க. இன்னமும் விலகி போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா கூடவே இருக்கிற ஜெகதீச பாண்டியன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கினா தமிழருக்கு விரோதி, சங்கினா தமிழுக்கு விரோதி, சங்கினா ஒட்டுமொத்த தமிழ் தேசத்துக்கும் அவங்க வந்து என்ன பண்ணா விரோதி. அதனால சங்கி கூட கூட்டணி வைக்க கூடாது, சங்கிகள் கூட நம்ம அரவணைக்க கூடாது. இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லும்போது இது வந்து பேசும் பொருளாவே இருந்தது. என்னப்பா இது, அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சங்கினா சக தோழன்றாரு, ஆனா மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் சங்கினா விரோதின்றாரு. இது ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராயும் போது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமானோட தொடர்ந்து பயணித்திருக்கிறாரு ஜெகதீச பாண்டியன். இப்போ ஒரு திடீர்னு வேறொரு பாதையை இது பண்ணும்பொழுது, ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள முரண்பாடு வந்துருச்சோ, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கழண்டிட்டு போயிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சியில. இப்ப நேற்று தினத்தோட பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமானோர் பேர் என்ன பண்ணிருக்காங்க, திமுக போய் இணைஞ்சிருக்காங்க. திமுக வந்து எதிரி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா பேசின சீமான் அவருடைய கட்சி தம்பிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நாம் தமிழர் இருந்து விலகி திமுக என்ன பண்ணிருக்காங்க, தன்னை இணைச்சிருக்காங்க. சோ இங்க வந்து கூடாரம் காலி ஆகுது அப்படின்ற ஒரு பக்கம் போயிருந்தாலும், தலைமையிலே கூடாரங்கள் காலி ஆகுதே அப்படின்னும் பொழுது ஒரு பெரிய வருத்தத்துள்ள இருக்காரு நம்ம சீமான் அவர்கள். ஒரு பக்கம் அவர் சங்கியை ஆதரிக்கிறாரு, ஒரு பக்கம் சங்கியை வந்து விரோதிக்கிறாரு. என்னப்பா இது முற்றும் மோதலமா இருக்குது, கூடிய விரைவில் வந்து நாம் தமிழர் கட்சி மூடு விழா அப்படின்னு ஒரு விழாவை நடத்தி மூடிடுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, சீமான் தொடர்ந்து அவரோட கட்சிகள்ல நிறைய விஷயங்கள் வந்து அதிரடியா நடந்துகிட்டே தான் இருக்கும். நாளுக்கு நாள் நடக்கும். நமக்கு வந்து அது புதுசே கிடையாது. நம்மளும் அதை வந்து பார்த்துட்டு தான் இருக்க போறோம். இப்போ ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அந்த செஸ்ல வந்து வின் பண்ணிருக்கிறது. ஸோ அதுவும் ஃபைனலா அந்த ஆனந்த கண்ணீரோட வந்து அந்த பிளே பண்ற வீடியோஸ் எல்லாம் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இதை குறித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குகேஷ் நீங்க வந்து தெலுங்கு பையன் சூப்பரா விளையாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அப்ரிசியேஷன்ல வந்துட்டு அவர் ஒரு இனத்தை மென்ஷன் பண்ணி, நீங்க தெலுங்கு பையன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து செஸ் ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அது என்ன விஷயம்? அது செஸ் ரசிகர்கள் மத்தியில் அது அதிருப்தி ஏற்படுத்துகிறத விட செஸ் வீரர்கள் மத்தியிலே அது என்ன பண்ணீங்கன்னா ரொம்ப வந்து பேசும் பொருளா இருக்கு. நேற்று தினத்துல வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து 2024 உலக சாம்பியன்ஷிப் செஸ் போட்டி வந்து நடந்துச்சு. இதுல லிங்க்ரிடன் அவரை வந்து எதிர்கொண்டு குகேஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு,
பண்ணாரு, வின் பண்ணிட்டாரு. ம். அது ரொம்ப பெரிய விஷயமா வந்து என்ன பண்ணிருக்காங்க, நான் எல்லாருமே வந்து வாழ்த்து பெறுறேன். சோ இது இந்தியாவுக்கே பெருமை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுல வந்து நம்ம தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வாழ்த்து செய்தியில கூட என்ன பண்ணாருன்னா, மொழியை பத்தி எல்லாம் அவர் வந்து எதுவுமே சொல்லல, அவர் இனத்தை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லல. இந்தியாவோட செஸ் சாம்பியன் மரபை வந்து என்ன பண்ணிட்டாரு, காப்பாத்திட்டாரு குகேஷ். அதுவும் வந்து இந்த இளைய வயசுலயே வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த உலக சாம்பியன்ஷிப் வந்து என்ன பண்ணிருக்காரு, வின் பண்ணிருக்காரு. பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ உதயநிதி ஸ்டாலின் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா பொறுப்பெடுத்ததுல இருந்து குகேஷுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் அவருக்கு வந்து ஹெல்ப் வேணும், எந்தெந்த விதத்துல அவருக்கு சப்போர்ட் வேணுமோ அதெல்லாம் சிறப்பா பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி விஷயங்களை தான் பேசியிருந்தாரு. நம்ம பிரதமர் மோடி கூட என்ன பண்ணியிருந்தாருன்னா, குகேஷோட விளையாட்டை வந்து அவர் வின் பண்ணதை வந்து பெருமை மிக்க இந்தியாவை நீங்க பெருமைப்பட வச்சுட்டீங்க, அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள், இந்த மாதிரி வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, வாழ்த்து செய்தி சொன்னாங்க. ஆனா ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா, குகேஷ் நீங்க வந்து ஒரு தெலுங்கு பையன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. இங்க எங்க வந்து இது மொழியினோம், மொழி அடிப்படையிலான ஒரு இனத்தை வந்து இவர் எது இதுக்கு மொழி வாரியா வந்து பிரிக்கிறாரு அப்படின்றது. குகேஷ் வந்து தமிழோ தெலுங்கோ இந்தியோ மலையாளமோ ஏதோ ஒண்ணு, அவர் வந்து இந்தியாவுக்காக தான் விளையாட போனாரு கண்டி, தெலுங்கு மக்களுக்காக அவர் விளையாட போனல, தெலுங்குக்காக அவர் விளையாட போனல. சந்திரபாபு நாயுடு இந்த அளவுக்கு வந்து எதுக்கு வந்து மொழியை வந்து இங்க திணிக்கணும் அப்படின்றது ஒரு பெரும் பேசு பொருளாவே இருக்குது. இது வந்து பலர் மத்தியில வந்து அதிருப்தியும் கலப்பி இருக்கு. என்ன இல்லப்பா, அவர் வந்து இந்தியாவுக்காக தான் விளையாடினாரு, இந்தியாவோட பெருமை தான் இங்க இருக்கு, எதுக்கு இவர் வந்து தெலுங்கு மொழி அப்படின்றத, தெலுங்கு பையன் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதா நிறைய பேர்கிட்ட பேசும் பொருளா இருக்கு. நிறைய பேருக்கு அதிருப்தியா இருக்கு. செஸ் வீரர்கள் மத்தியிலே இதனால ஒரு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாங்க விளையாடுறது எல்லாமே வந்து மாநிலங்களுக்காக நாங்க விளையாடல, நாட்டுக்காக தான் நாங்க விளையாடுறோம். ஒருத்தர் வந்து இங்க வந்து என்னன்னா நிறைய மாநிலங்களை சேர்ந்துதான், இப்போ உதாரணத்துக்கு நீங்க கிரிக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சுங்களேன், வேர்ல்டு கப்ல போய் விளையாடுறாங்கன்னா நிறைய மாநிலங்களை சேர்ந்த வீரர்கள் தான் வந்து இருப்பாங்க. குறிப்பா வந்து தமிழ்நாட்டு வீரர்களை மட்டும் நம்ம வந்து தமிழர்கள் என்ன பண்ணல, தூக்கி கொண்டாடல, எல்லா வீரர்களே சேர்ந்து எனக்கு இந்தியா டீம் அப்படின்றதுதான். சோ இங்க வந்து இந்தியாவுக்காக விளையாட செஸ் போட்டியில விளையாட போன குகேஷ் வந்து இந்தியர்களை தான் பார்க்க வேணும் கண்டி. நீங்க வந்து தெலுங்கரு, தமிழரு, மலையாளி இந்த மாதிரி மொழி இனத்தை கொண்டு வந்து இங்க திணிக்க வேண்டாம் அப்படின்றதுதான் எல்லாருமே கேட்டுக்கொள்றாங்க. சோ இத குறித்து வந்து வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து என்ன பண்ணிருக்கு, எழும்பியிருக்கு. ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழும்பியிருக்கு. இது ரொம்ப பேசும் பொருளா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். கண்டிப்பா. அதாவது யார் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், இந்த இளம் வயதுல இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காரு குகேஷ். சோ அதுக்காக மதிமுகம் அரசியல் டீம் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வெற்றி நடை நீங்க வந்து போடணும், இந்தியாவுக்கு நம்மளோட நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும். சோ அரசியல் காலத்துல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு, அதை நம்ம வந்து நாளுக்கு நாள் பார்த்துட்டு தான் இருக்கும், இனிமேலும் பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.